ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ஆர்டர் வந்துச்சுன்னா, இன்றைக்கி வந்து பட்டர் ஸ்காட்ச் ஃப்ளேவரில் பென்டோ கேக் ஆர்டர் வந்திருந்தது. பட்டர் ஸ்காட்ச் உள்ள கேக் ஸ்பாஞ்சை ரெடி பண்ணிவிட்டு அது 3 ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கேக் ஸ்பாஞ்சுக்கு மேலேயும் சுகர் சிரப் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பட்டர் ஸ்காட்ச் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் பட்டர் ஸ்காட்ச் க்ரஷிங் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டேன். பேலன் போட்டு கேக்கை வந்து க்ரம் கோட் கொடுத்து ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் செட் பண்ணிவிட்டேன். அவுட்டர் லேயர் வந்து அவங்க பிங்க் கலர் கேட்டிருந்தாங்க. அவங்க ஏற்கனவே ஒரு சிச்சு அனுப்பியிருந்தாங்க. அதில் அனுப்பினதில் வந்து அவங்க அந்த டிசைனில் பிங்க் கலர் டிசைன் பண்ணி ஹப்சா குவீன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாண்டன்ட்டில் எழுதி கேட்டிருந்தாங்க. பிங்க் கலரில் ஐசிங் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து ஹப்சா குவீன் அப்படின்னு சொல்லி ஃபாண்டன்ட்டில் எழுதிட்டேன். ரிப்பன் பூ வச்சுருந்தாங்க. அதே மாதிரி கேட்டிருந்தாங்க எனக்கு ரிப்பன் வச்சுக்காங்கன்ட்டு. அது வந்து எங்கள் ஊரில் சடனாக வந்து கிடைக்காது. இவங்க உடனே ஆர்டர் பண்ணதுனால எனக்கு வந்து அதை வாங்க முடியலை. அதனால் வந்து கொஞ்சம் க்ரீம்லேயே வந்து பூ மாதிரி செஞ்சு நான் அவங்களுக்கு கொடுத்துட்டேன். கேக்கும் டெலிஷியஸாக நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், கஸ்டமர்ஸுடைய சாட்டிஸ்ஃபிகேஷன் தான் முக்கியம்ண்டு. அதே மாதிரி தான் அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆனால் நம்மளும் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நிம்மதியாக இருக்கலாம். எவ்வளோ பெரிய ஒரு கேக்கு செஞ்சால் கூட அதை மனசார செய்யணும்பாங்கல்ல, அந்த மாதிரி மனசார செய்யணும். அப்போ செய்யும் போது தான் அதனுடைய கேக்குடைய அவுட்லுக்கே சூப்பராக வரும். எனக்கு வந்து இந்த கேக் வந்து அதாவது ட்ராயிங்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிறதுனால எனக்கு இந்த கேக்கில் வந்து ஆர்ட் பண்ணுறது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்குது. அதனால எனக்கு இதில் வந்து ரொம்ப ஒரு அஃபெக்ஷன். இந்த ஒர்க் வந்து நான் ஒரு 3 to 4 years சம்திங் அந்த மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் கொஞ்சம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து எனக்கு கேக் செய்கிறதுக்கு வந்து நான் எங்கேயும் போய் நான் கற்றுக்கல. நானாக தான் யூடியூப்பை பார்த்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்கிட்டேன். எந்த ஒரு கிளாஸ்க்கெலாம் நான் போனது கிடையாது. இதில் என்னென்னா ஃபஸ்ட் நான் ஒரு கேக் செய்யும் போது எனக்கே அது வந்து நானும் என் பொண்ணு சேர்ந்து தான் அதை பண்ணணும். அப்போயே பயங்கரமான ஒரு அது செய்கிறதுக்கே இப்படி செஞ்சிடலாமா, அப்படி செய்யணுமா, இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்து ஏதாவது ஒன்று பார்த்து. ஆனால் நிறைய ஃப்ளாப் ஆனிச்சு எனக்கு. அந்த கேக்ஸை ஒன்று செய்ய எனக்கு வந்து நிறைய சில சமயம் நல்லா வந்துடும், சில சமயம் கொஞ்சம் ஃப்ளாப் ஆயிரும். அதனால் இப்படியே எனக்கு ஃபஸ்ட்டு செஞ்ச கேக் இல்லைன்னா நான் உங்களுக்கு அதில் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எனக்கு வந்து பயங்கர அதாவது இது எப்படியாவது நல்லா வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஒரு கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ்ஸு அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருந்தது. அப்புறம் இருக்க அல்ஹம்துலில்லாஹ் நல்லா கொஞ்சம் ப்ராக்டிஸாக நல்லா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிச்சு. நல்லாவே செய்ய முடியுது. அதனால தான் நான் கஸ்டமர்ஸ் வந்து நான் சொல்லிடுவேன், உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலன்றாலும் எனக்கு உண்மையை மட்டும் சொல்லிடுங்க. ஏன்னா நான் வந்து அந்த மாதிரி சொன்னால் தான் அவங்க அடுத்து நம்ம என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம ஒரு டேஸ்ட் அவங்க ஒரு இதில் அவங்க ஒரு ஃப்ளேவரில் கேட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து அந்த ஃப்ளேவர் அவங்களுக்கு அது வந்து அவங்க ஒரு டேஸ்ட்டு அவங்க ஒரு யோசிச்சு வச்சுருப்பாங்க இல்லையா, இந்த டேஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்ட்டு. அதே டேஸ்ட் வைஸ் அவங்களுக்கு நல்லா அதே டேஸ்ட் கிடச்சிச்சா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணணும். அப்போ அவங்கள்ட்ட வந்து உண்மைதான் சொல்லணும். நான் ஒரு கஸ்டமர்கிட்ட கூட சொல்லிட்டு வந்தேன், சிஸ்டர் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் எனக்கு சொல்லிடுங்க, எனக்கு நல்ல ஒரு ரிவ்யூ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படியா இருந்தாலும் நீங்கள் சொல்லணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அவங்களும் சொன்னாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சாக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.